Gokul Sant also. நடக்க போகிற வேர்ல்ட் கப் செமிஃபைனல்ஸ் முன்னாடி இந்தியன் கிரிக்கெட் டீமுடைய கோச்சான ராகுல் டிராவிட் சூரியகுமார் யாதவ் பற்றி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காரு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்தியா விசஸ் இங்கிலாந்து செமிஃபைனல்ஸ் மேட்ச் முன்னாடி ராகுல் டிராவிட் கிட்ட ரிப்போர்ட்டர்ஸ் நிறைய கேள்வி கேட்டிருந்தாங்க. அதில் ஃபர்ஸ்ட் செமிஃபைனல்ஸ் வந்ததை பற்றி கேட்டப்போ அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, உண்மையாலே பெரிய விஷயம் தான். ஏன்னா இவ்வளோ நாடுகள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணும்பொழுது அதில் டாப் 4ல் முடிக்கிறோம் அப்படின்னு நினைக்கும் பொழுது ரொம்ப பெருமையாக இருக்குது. உண்மையிலே அதுக்கு நாங்கள் எவ்வளோ எஃபோர்ட் போட்டிருக்கோம் அப்படிங்கிறது எங்களுக்கு தான் தெரியும். ஸோ உண்மையாக டாப் 4ல் முடிச்சது ரொம்ப சந்தோஷம். இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய பெஸ்ட்டை போட்டு ஃபைனல்ஸ் போகணும், அடுத்ததாக கப் ஜெயிக்கணும், இந்த மாதிரி நிறைய கனவுகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அண்ட் அதுக்கப்புறமா சூரியகுமார் யாதவ் அவருடைய பேட்டிங்கை பற்றி அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, நானே வந்து கண்ணு வைக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து சூப்பராக ஆடிட்டு இருக்காரு. அதனால தான் பார்த்தீங்கன்னா அவருக்கு நம்பர் 1 இடமும் கொடுத்துருக்காங்க. ஸோ அவர் எவ்வளோ உழைக்கிறாரு அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். நெட்ஸ்ல ஆகட்டும், அவர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணுற விதமே வேற லெவலில் இருக்கும். ஸோ அவ்வளோ ஹார்ட் ஒர்க், அவ்வளோ டெடிகேஷன் அண்ட் ஒவ்வொரு முறையும் வந்து பார்த்தீங்கன்னா ரன் ஸ்கோர் பண்ணுறதுக்கு நிறைய டெக்னிக்ஸ் அவர் ஃபாலோ பண்ணுறாரு. ஸோ இவ்வளோலாம் சேர்ந்து தான் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு இடத்துக்கு வந்து கொண்டு போயிருக்கு. சும்மாலாம் அவருக்கு வந்து நம்பர் 1 அப்படிங்கிற இடத்த வந்து யாரும் தூக்கி கொடுக்கல. ஸோ அவ்வளோ வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. அண்ட் குறிப்பாக சொல்லணும்னா அவர் விளையாடுற ஷாட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அன்பிலீவபிள் அப்படின்னு தான் சொல்லணும். சூப்பராக வந்து விளையாண்டுட்டு இருக்காரு. உண்மையிலே டீமில் இருக்கிற எல்லாருமே அவர் ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு சூப்பராக ஆடிட்டு இருக்காரு. எவ்வளோ சேலஞ்சஸ் இருந்தாலுமே அது எல்லாத்தையுமே உடச்சிட்டு பயங்கரமாக வந்து ஃபேஸ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ உண்மையாலே சூரியகுமார் யாதவ் இந்தியன் டீமை பொறுத்த வரைக்கும் ஒரு சொத்து அப்படின்னு தான் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி ராகுல் டிராவிட் சொல்லியிருந்தாரு. ஸோ இந்த ஒரு விஷயம் பற்றினா உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத நீங்கள் மறக்காம கீழே கமெண்ட்ல தெரிவிக்கலாம். Gokul Sant also. Sarmathirku nallathu.